வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பாக்கெட் ட்ரேசரை எப்படி யூஸ் பண்ணுறது முன்னாடி பேசிக் லேப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய வீடியோ இது. ஸோ ஜஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே என்ன இருக்கும், ரவுட்டர்ஸ்லாம் இருக்கும். என்ன மாதிரியான ரவுட்டர்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து சுவிச்சஸ்ஸு சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நார்மலான ரவுட்டர் 2901 ரவுட்டர் எடுத்துக்கிறோம். இந்த ரவுட்டர்லாம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், கான்ஃபிக் இருக்குது. ஸோ கான்ஃபிகரேஷன் ரன் ஆகிருக்கு. ஸோ இது பிஃபோர் தட் வந்து என்னென்னா பூட்டிங் ப்ராசஸ் iOS வந்து லோட் ஆகிட்டுருக்கு இதில். சரிங்களா, iOS வந்து லோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் வந்து இதில் வந்து CLI கமாண்ட்ஸு, இது வந்து iOSோட கமாண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஸோ ஆட்ரிபியூட்ஸ் நார்மல் இதுதான். இது வந்து ஃபிசிக்கல். இப்போ ஃபிசிக்கலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிஃபோர் தட் ஃபிசிக்கலில் பண்ணலான்றதுக்கு பதிலாக இதில் வந்து இந்த ரவுட்டரை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஏதாவது அடிஷ்னலாக ஒரு போர்ட் வேணும், இப்போ சீரியல் போர்ட் வேணும்னு சொன்னால் ஐ கேன் ஆட். இந்த இடத்துல வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டால் இந்த போர்ட் வந்து நமக்கு அந்த கான்ஃபிகரேஷனில் லிஸ்ட் ஆகும். டிவைஸ் ஆன் ஆகிறதுனால வரல, நம்ம வந்து டிவைஸ் ஆன் பண்ணுவோம். டிவைஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கான்ஃபிகில் போனால் நமக்கு இந்த சீரியல் போர்ட் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது போல் நம்ம போர்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பிகினர்ஸாக இருந்தால் நம்ம இது யூஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாது. சரிங்களா, நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா எக்ஸிக்யூட் மோடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு 3-4 கமெண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு மோடில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். சரியா, ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் மோடில் இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஷோ போட்டுட்டு கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னலாம் வரும், லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், Ctrl+C போட்டு கட் பண்ணிக்கிறேன். ஷோ கிளாக்னு கொடுக்குறேன். ஷோ கிளாக்னு கொடுத்தா இப்போ கிளாக்கோடைய டேட் அண்ட் டைம் இது வந்து காமிக்குது. சரியா, ஸோ அதே போல் என்ன பண்ணலாம், ஷோ இன்டர்ஃபேஸ் கொடுத்தா வருமா, இன்டர்ஃபேஸ் வருது. இதில் உள்ள மொத்த இன்டர்ஃபேஸும் வருது. அதனால் கட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன், என்ன பண்ணேன், ஷோ இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்னு கொடுக்குறேன். ஸோ இது ப்ரீஃப்னு கொடுத்தா எடுத்துக்க மாட்டுது. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்னு கொடுக்கணும். இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, பார்ப்போம். இன்டர்ஃபேஸ் கொஸ்டின் மார்க் போடுங்க. இதில் வந்து ப்ரீஃப்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் ப்ரீஃப் கொடுக்குறேன், எடுத்துக்குது. ரைட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த இதில் ஐபி அட்ரஸ்லாம் எதுவும் அன்அசைன் ஆகலை. இதில் வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி இப்போ அதாவது ப்ரோட்டோக்கால் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி வந்து டவுன் ஆகிருக்குன்னு வருது. நம்ம இது எப்படிங்கிறது பார்ப்போம். ஒரே நிமிஷம். இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷோ ரைட். இதில் போய்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அன்அசைன்டு எல்லா அட்ரஸும் ஃபஸ்ட்டு அன்அசைன்டாக தான் இருக்கும், டிசேபிளாக இருக்கும் போட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி இருந்தால் இங்கே ஒரு ரவுட்டர் இருக்குது, இங்கே ஒரு ரவுட்டர் இருக்குது. இது ரெண்டும் கம்யூனிகேட் ஆனால் தான் இது வந்து என்ன லைன், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன் வந்து ப்ரோட்டோக்கால் வந்து அப்பாவும். ப்ரோட்டோக்கால்ன்றது பாத் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் 1 or 2 சிஸ்டம்ஸ், 2 or எனி சிஸ்டம்ஸ், நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான். ஸோ அப்போ இது எல்லாமே அன்அசைன்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும்போது அன்அசைன்டாக தான் இருக்குது. சரிங்களா, ரைட்டு. அடுத்தது வந்து நம்ம இது வந்து ரவுட்ரு இது எக்ஸிக்யூட் மோடில் இருக்குது, செட்டப் மோடுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மோடில் இருக்குது. நம்ம இதில் வந்து பெருசாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏதாவது என்ன பண்ணலான்னா பேசிக் திங்ஸ் வந்து எதாவது பார்க்கலாம். பேசிக் மினிமம் கமெண்ட்ஸ் தான் இதில் இருக்குது. அதனால் மினிமம் கமெண்ட்ஸ் வரையும் தான் பார்க்க முடியும். அதில் நெக்ஸ்ட் மோடு வந்து Ctrl+C கொடுத்தா கட் ஆகிடும். அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னேபிள்னு கொடுக்குறேன். என்னேபிள்னு கொடுத்தா இது ப்ரிவிலேஜ் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து நமக்கு பாருங்கள் நிறைய கமெண்ட்ஸ், லைன் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஷோ கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பார்க்கலாம். இது மோஸ்ட்லி வந்து நம்ம ஷோ கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுக்கு, டீபேக்கிங் பண்ணுறதுக்கு, ஸோ இது போல் பர்பஸுக்கெலாம் இருக்குது. ஸோ ஆக்சஸ் லிஸ்ட்டு அதெல்லாம் கூட நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிவிலேஜ் மோடு. ஆனால் நம்ம கான்ஃபிக் மோடில் தான் நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். பேசிக்காக 2 விதமான சேஞ்சஸ் பண்ணலாம். ஒன்று GUI மூலிமா பண்ணலாம். இப்போது இந்த ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐபி கான்ஃபிகரேஷன் கொடுக்குறேன். நான் இதுக்கு வந்து 192.168.1.10ன்னு கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்தாச்சு. இங்கே ஆன்னு கொடுக்கலாம். இது வந்து சிம்பிள் ப்ராசஸ். ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டிங்கன்னா எண்டு கொடுத்து வெளியில் வந்துட்டு ஷோ ஐபி இன்ட் ப்ரீஃப் அப்படின்னு கொடுங்க. இப்போ ப்ரீஃப் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த அட்ரஸ் அசைன் ஆகிருக்கு. சரியா, ரைட்டு. இதையே வந்து நான் வேறு ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/1க்கு நான் எப்படி கொடுக்க போகிறேன், ஆக்சுவலாக வந்து இது போல் iOS மூலமா கொடுக்க போகிறேன். 0/1ன்னு கொடுத்துருக்கேன். செட் ஆகிடுச்சு. ஐபி அட்ரஸ்
192.168.2.10 கொடுத்துட்டு 255.255.255 டிஃபால்ட் சப்மிட் மாஸ்க் வந்து கொடுத்துட்டு நோ ஷாட்னு கொடுக்குறேன். அதே ரிஃப்ளெக்ஷன் தான் இதுலேயும் ஏற்பட போகிறது. இதுலேயும் பாருங்கள் சேஞ்ச் அப்னு ஆயிடுச்சு. ஸோ இது போல் கான்ஃபிகரேஷன் மோடில் இந்த இது செட் பண்ணலாம். ப்ரிவைலிங் மோட்லேருந்து ஷோ ஐபி இன்ட்டு பிரீஃப் கொடுக்குறேன். இப்போ நான் செட் பண்ண அந்த ஜிகாபைட் ஈத்தர்நெட்டு 2.10 வந்து இந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு. இதோட 0/1. ஸோ இது போல் கான்ஃபிகர் பண்ணலாம். அடுத்தது இன்டர்ஃபேஸ்க்குள்ளேயே போயிட்டு எப்படி பண்ணுறது இன்டர்ஃபேஸ், அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ நான் அப்படியே அடுத்ததுக்கு போயிட்டேன். இன்டர்ஃபேஸ் கமாண்ட், அதாவது இது வந்து கான்ஃபிக் டெர்மினல்ன்றது வந்து குளோபல் கமாண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டருடைய நேம் மாற்றணும், ஹோஸ்ட் நேம் சென்னை அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சென்னை கொடுத்தா இதில் பண்ணலாம். கொஸ்டின் மார்க் கொடுத்து என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம். இப்போ பேனர் ஒன்று செட் பண்ணணும், பேனர் செட் பண்ணலாம். ஸோ இதில் நான் பாஸ்வேர்டு செட் பண்ணணும் போகிறேன். ஸோ அப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணலாம். கன்சோலில் வரும்போதே பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம லைன் கன்சோல் 0 பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சீக்ரெட் இல்லை சாரி பாஸ்வேர்ட் பாஸ்ன்னு கொடுக்குறேன். சும்மா சிம்பிளாக கொடுக்குறேன். இதில் வந்து எக்ஸிட் பாருங்கள், எண்டு கொடுத்துட்றேன். எக்ஸிட், என்டர், என்னேபிள். ஓகே. ஸோ இதில் வந்து வரல, என்ன ப்ராப்ளமாக இருக்கும், கான்ஃபிக் டெர்மினல் லைன் கன்சோல் 0 password PSS pass and login. So enter, exit, enter. பார் என்ன மிஸ் பண்ணிட்டேன், நான் லாகின்றதை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இப்படி வருது. இந்த பாஸ்வேர்டு வந்து நமக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ரன்னிங் கான்ஃபிகரேஷனில் போனால் பார்த்துடலாம். எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஷோ ரன் கொடுத்தீங்கன்னா இந்த ரன்னிங் கான்ஃபிகரேஷனில் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக ஓகே சாரி இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், பாஸ்வேர்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் கன்சோல் ஈஸியாக தெரியுது. நம்ம என்னேபிள் சீக்ரெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தா நமக்கு வந்து என்ன ஆகுனா இந்த இது வந்து தெரியாது. ஸோ இதுதான் இதோடைய பேசிக்ஸு. ஸோ இது போல் நம்ம இப்போ இருக்கிறது வந்து ப்ரிவிலேஜ் மோடு. கான்ஃபிக் டெர்மினல் கொடுத்தா நமக்கு வந்து குளோபல் மோடு. இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போனால் இன்டர்ஃபேஸோட மோடு. ஸோ இது இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் செய்யலாம். ஸோ இது போல் இன்டர்ஃபேஸில் என்ன பாசிபிலிட்டி இருக்கோ இதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் மோட்ஸு. பேசிக்காக ஒர்க்கிங் வந்து பண்ணலாம். நம்ம வந்து இது போல் நிறைய ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணால் சிம்பிளாக இது போல் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் போனோம்னா நமக்கு வந்து இந்த ஐஓஎஸோடைய கமெண்ட்ஸ்லாம் தெரியும். சரிங்களா? இது போல் இது வந்து சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், பேக்கெட் ட்ரேசருடைய டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி லேப்லாம் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.